இந்த ஷோல நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போற மூவி அதர்வா நடிச்சு ரீசெண்டா அமேசான் பிரைம்ல வந்திருக்கக்கூடிய டனல் என்கிற த்ரில்லர் மூவி. பட ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ் என்கவுண்டர் நடக்கு. அதுல 4 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அதை தொடர்ந்து வருஷம் போலீஸ் மேல ஒரு தாக்குதல் நடக்கு. இந்த 4 இளைஞர்கள்ல ஒரு இளைஞரோட அண்ணன் தான் என்கவுண்டருக்கு பழி வாங்குறதுக்காக போலீஸ வந்து தாக்குறாங்க. இந்த சூழ்நிலையில ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அதர்வா போலீஸ் குரூப்ல சேர்றாரு. சேம் டைம் வில்லன் போலீஸ அட்டாக் பண்றாரு. அதுல போய் அதர்வாவும் சிக்கிறாரு. வில்லன் குரூப்ல இருந்து அதர்வா தப்புனாரா இல்லையா, அது போக அதர்வாக்கும் அந்த வில்லனுக்கும் பர்சனல் இஷ்யூஸ் இருக்கு. அது என்ன இஷ்யூ, என்ன மாதிரியாக முடிஞ்சிருந்தா இந்த படத்தோட இந்த ஸ்டோரி. இன்டென்ஸான ஒரு த்ரில்லர் படத்துக்கான கதையை இவங்க கிரியேட் பண்ணிட்டு வேற லெவல் இன்ட்ரோல் வரைக்கும் ரைட் அப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். இன்ட்ரோல் வரைக்கும் மாட்டாங்க. இந்த படத்தோட மேக்கிங் இன்வென்சிபிளான ஒரு த்ரில்லர் மூவிக்கான மேக்கிங் தான். பட் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் நடக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிரு இதுக்கு யாரோ ஒருத்தனை பழி வாங்க வர போறாங்க அப்படிங்கறதுனால இது ஒரு தெரிஞ்ச ஒரு டேக் லைன் தான் இந்த ஸ்டோரி. இருந்தாலும் இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எடுத்த உடனே அந்த த்ரில்லருக்குள்ள போகாம ஒரு 20-25 மினிட்ஸ் ஒரு சின்ன லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் கனெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா த்ரில்லர் போர்ஷனுக்குள்ள போறாங்க. முடிஞ்ச வரைக்கும் திருப்தியா கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா ஒன்னு நம்ம ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி லைன், செகண்ட் வில்லனுக்காக இவங்க எடுத்துக்கிட்ட பேக் டிராப். அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரி பொருந்துற மாதிரி இல்லை. என்னன்னா அண்ணன் தம்பி பாசம் அப்படின்னு சொல்லி பழி வாங்குறத சொல்லியிருந்தா கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இவங்க காட்டுல மலையை அழிக்கிறாங்க, அங்க மினரல் கம்பெனி வருது, அந்த கம்பெனினால இவங்க கடன் வாங்குறாங்க, நிறைய ஸ்டோரி சொல்றாங்க. தம்பி உண்மையிலே வெகுலி அப்படின்னு நினைக்கும் போது என்கவுண்டர்ல சுட்டது வந்து ஒரு பேங்க் ராபரிக்காக. அவங்க தம்பி தான் வந்து அந்த பேங்க் ராபரியே பண்ணிருப்பாங்க. சோ இவங்க சொன்ன பிளாஷ்பேக்குக்கும் வில்லனுக்கும் எந்த ஒரு கனெக்டிவிட்டி டச்சே இல்லாம போயிருது. அதர்வா வேற ஃபைனலா வந்து வில்லனுக்கு சப்போர்ட்டியா ஒரு 2 டயலாக் சொல்லுவார். இவங்க சொன்ன பிளாஷ்பேக்குக்கும் அந்த வில்லனுக்கும் பொருந்தானால நமக்கு எமோஷனலா அதுல ஒரு கனெக்டிவிட்டி இல்ல. பொழுது போகலாம் பாக்குற மாதிரி தான் கடைசியில படம் வந்து முடிச்சிருக்காங்க. நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் இருக்கு. பார்த்துட்டு உங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.